அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடிஸ் ரிஜிஸ்டர் அ ரைஸ் பிட்வீன் 2019-20 டூ 2023-24 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடோட ஃபினான்சஸ் பத்தின சிஏஜி ரிப்போர்ட் வந்து வெளியாயிருந்துச்சு. 2023-24 ஃபினான்ஷியல் இயர்க்கான சிஏஜி ரிப்போர்ட் வந்து வெளியாயிருந்துச்சு. நம்ம பார்த்தோம் அதுல. ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்கு? டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ எப்படி இருக்கு? 28%ல இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஃபிஸ்கல் டெபிசிட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 3.32%ல இருக்கு. நம்மளோட ரெவென்யூ டெபிசிட் வந்து எவ்வளோ இருக்கு? எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் நேத்து. ஸோ அதே மாதிரி என்ன குடுத்துருக்காங்கன்னா, அதே ரிப்போர்ட்ல இருந்து இன்னொரு டேட்டாவ எடுத்து குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சப்சிடிஸ் எவ்வளோ குடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெறைய குடுக்குறோம் நம்ப. மகளிர் உரிமை தொகை இருக்கு. நமக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் இந்த மாரி நெறையா திட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நெறையா உதவித்தொகைகள வந்து வழங்குறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அரசாங்கத்துக்கு ஒரு செலவு ஏற்பட்டிருக்கும். ஸோ சப்சிடிஸ்ல அரசாங்கம் எவ்வளவு தான் செலவு பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2019ல பார்க்கிறப்ப, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சப்சிடிஸ்க்காக மானியங்களுக்காக எவ்வளோ செலவிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 20,144 கோடி. சரியா? ஸோ அது அப்படியே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. இப்போ தமிழக அரசாங்கம் 2023, 24 நிதியாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சப்சிடிஸ்க்காக எவ்வளோ செலவு பண்றாங்கன்னா, 37,749 கோடி ரூபாய் வந்து சப்சிடிஸ்க்காக தமிழக அரசாங்கம் செலவு பண்றாங்க. சரியா? ஸோ இந்த டேட்டாவ ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு செலவு பண்றாங்க? 37,749 அப்படிங்கிற இந்த டேட்டாவ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கூடலூர்ஸ் வயலட் ரிவைவல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்னன்னா, குறிஞ்சி மலர்கள் வந்து மலரக்கூடிய சீசன் வந்து வந்திருக்கு. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி மலர்கள் வந்து அ அந்த பிளாசம் ஆகுது அப்படின்னாலே, ப்ளூம் ஆகுது அப்படின்னாலே, அது வந்து 2 விஷயத்த இண்டிகேட் பண்ணும். ஒண்ணு அந்த லோக்கல் பயோடைவர்சிட்டி அண்ட் தென் அதோடைய எக்கோசிஸ்டம் 2மே நல்லா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ அங்க இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் வந்து மோசமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த குறிஞ்சி மலர்களுடைய அந்த ப்ளூமிங் வந்து சரியான முறையில இருக்காது. ஸோ அந்த லோக்கல் எக்கோசிஸ்டம் கிராஸ்லேண்ட்லாம் ஹெல்த்தியா இருக்கப்ப ப்ளூமிங் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீசன் தான் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த குறிஞ்சி மலர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எண்டமிக் டூ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் இருக்குமே. ஓகேவா? ஸோ அதுல 2, 3 நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இங்க நமக்கு 2 வெரைட்டீஸ பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ரோபிலான்தஸ் குன்தியானா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அந்த வரக்கூடிய குறிஞ்சி மலர். இத வந்து தமிழ்ல நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோபிலான்தஸ் சிசிலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்கு. ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு ஒரு தடவ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாசம் ஆகும். சரியா? ஸோ அததான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. 2வது நியூஸ்ல. சரியா? பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் சென்சஸ பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த எலிஃபேண்ட்ஸ கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1929ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1929ல தான் பிரிட்டிஷ் காலத்துல எலிஃபேண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் எலிஃபேண்ட் அப்படிங்கிறது 1992ல கொண்டு வந்திருப்போம். அதுல சின்க்ரனைஸ்டா மாடர்ன் டெக்னாலஜிஸ யூஸ் பண்ணி புது புது கவுண்டிங்க்கு வந்து புது புது மெத்தட்ஸ வந்து நம்ப இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ 2017 வரைக்கும் இந்த ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்க்ரனஸ் ஆல் இந்தியா எலிஃபேண்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புது மெத்தடாலஜி, புது மாடல் ஆஃப் சர்வே வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த சர்வே இப்பதான் ரீசென்ட்டா எடுத்து அதனுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு. சரியா? ஸோ இந்த சர்வேவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஎன்ஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சர்வே. அப்ப எக்ஸாக்ட் நம்பர ஓரளவுக்கு நம்மளால கணிச்சு சொல்லிற முடியும். சரிங்களா? மத்த மெத்தட் சர்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் நம்பர் தான் சொல்லுவாங்க. ஆனா, இந்த டிஎன்ஏ பேஸ்டு சர்வேவா இருக்கனால, நம்மனால எக்ஸாக்ட் நம்பர்ஸ சொல்ல முடியும் அப்படிங்கிறது இதோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஸோ, சின்க்ரனஸ் ஆல் இந்தியா எலிஃபேண்ட் எஸ்டிமேஷன் அந்த மெத்தட் படி
நமக்கு டோட்டல் கவுண்ட்ட வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ் இன் இந்தியா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு 2246 22446 ஓகே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி அ எடுத்திருப்பாங்க இல்லையா கவுண்ட். லேட்டஸ்ட்டா ஒரு 2017ல வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட்டையும், இந்த கவுண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, எலிஃபேன்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ 29,000லேருந்து 22,000 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் இது ஒரு வேற மெத்தட்ல எடுத்தது. இது வந்து வேற மெத்தடாலஜி யூஸ் பண்ணி எடுத்தனால 2த்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் பாப்புலேஷன் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ் கம்மி ஆகுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. நம்மளோட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்னாலேயே கூட என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிஃபேன்ட்டோட ஹேபிடேட்ல நம்ப போய் இருக்க ஆரம்பிக்கிறோம். அதனால எலிஃபேண்ட்ஸோட பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வருது. எலிஃபேண்ட்ஸ்லாம் மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல அதிகமான எலிஃபேண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடகால. கர்நாடகால கிட்டத்தட்ட 6013 எலிஃபேண்ட்ஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 36 அதாவது 3136 வந்து எலிஃபேண்ட்ஸ் ஓட கவுண்டா இருக்கு. சரியா? ஸோ இந்த மாரி ஃபேக்சுவல் டேட்டாவ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலருந்து. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நன்றி.